ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்டு மில்கை வச்சு ஒரு சூப்பரான பால்கோவா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் திக்கான ஃபுல் க்ரீம் பால் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அதை நான் நல்லா சூடாக்குறேன். இதுக்கு நான் வெறும் 3 பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க், 2 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிற பால். பால் சூடான உடனே நம்ம கண்டென்ஸ்டு மில்கை ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றிடலாம். கண்டென்ஸ்டு மில்கை ஊற்றின உடனே கொஞ்சம் திக்காகும். ஸோ கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது திக்கான வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் திக்காகிடுச்சு. நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இடையில நல்லா கிளறி விட்டே இருந்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவு திக்காகிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நெய் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்ல திக்னஸ் வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி இது செட் ஆகட்டும். ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு நான் பாதாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி, பிஸ்தா, வேறு எதுவும் போடுறாந்தா போட்டுக்கலாம். இது பீஸ் போட முடியாது. பட் ஆனால் பீஸ் போடாத பால்கோவா கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.